பாதாள உலகிற்கும் அரசியலுக்கும் உள்ள தொடர்புகளை அம்பலப்படுத்திய அமைச்சர். கடந்த காலங்களில் அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் உதவி பெறப்பட்டமைக்கான தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மீரிகம போலீஸ் நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், மேற்கோள் ஆரம்பம். இந்த குற்றச் செயல்கள் ஒரு குறிப்பிட்ட திசையிலேயே வளர்ச்சியடைந்துள்ளன. அரசியல் ஆதரவுடனே பாதாள உலக செயற்பாடுகளும் போதைப்பொருள் கடத்தலும் விரிவடைந்தன. இதற்கு தனிப்பட்ட உதாரணங்கள் தேவையில்லை. அரசியல்வாதிகளே இதனை வளர்த்தெடுத்தனர். ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க பாதாள உலகத்தையும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளையும் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டனர். போதைப்பொருள் மூலம் ஈட்டப்பட்ட பணம் இதற்காக பயன்படுத்தப்பட்டது. சில அரசியல் கட்சிகளின் கூட்டங்களை ஒழுங்கமைக்கும் பணிகளுக்கு பாதாள உலகத்தினர் பயன்படுத்தப்பட்டமை தற்போது அம்பலமாகியுள்ளது. இந்த பின்னணியை புரிந்து கொண்டு தற்போது படிப்படியாக அரசியல் தொடர்புகள் நீக்கப்பட்டு வருகின்றன. போலீசார் இதனை கட்டுப்படுத்த தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேற்கோள் முடிவு. போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் பாதாள உலக குழுவினரும் ஒரே தரப்பினர். போதைப் பொருள் கடத்தலின் போது அவர்களுக்குள் ஏற்படும் பிணக்குகள் மற்றும் மோதல்களை இந்த கொலைகளுக்கு காரணமாகின்றன. நாங்கள் இந்த கொலைகளை அங்கீகரிக்கவில்லை. அவற்றை கட்டுப்படுத்த முயற்சி செய்கின்றோம். வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள பாதாள உலக குழுவினரை சிவப்பு அறிவித்தல் மூலம் நாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கான புதிய சட்டமூலம் ஒன்றை அடுத்த வாரத்தில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க தயாராக உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த சட்டமூலம் தற்போது முழுமையாக தயாரித்து முடிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 வாரங்களுக்குள் அமைச்சரவையில் சமர்ப்பித்து அதனை தொடர்ந்து வரும் 2 வாரங்களுக்குள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்ற எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் தகவல் வழங்குபவர்களுக்கு எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்.